கிளாம்பாக்கத்தில் மாநகர பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் முறையாக பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு பயணிகள் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் மாநகர பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் முறையாக பேருந்துகளை நிறுத்தாமல் கிளாம்பாக்கம் நுழைவு வாயிலில் நிறுத்தப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அனைத்து மாநகர பேருந்துகளும் கிளாம்பாக்கம் நுழைவு வாயிலில் நீண்ட வரிசையில் நிற்பதாகவும் அமர்வதற்கு கூட இடமில்லாமல் காத்திருப்பதாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 5 மணிக்கு பஸ் எடுத்து இதுவரையிலும் வெளியே போல, நான் எப்ப வேலைக்கு போறது? இதுக்கு என்ன தீர்வு? இதெல்லாம் நடக்குமா? இல்ல இது நடந்து கொண்டே இருக்குமா? இதோட முடியுமா? சுத்தி பார்க்க வந்துருக்கிறோம். கொஞ்சம் மனசாட்சி இல்ல உங்களுக்கு? எதுக்கு இப்ப திருப்பி விடுறீங்க பஸ்? அதுக்கு பதில் சொல்லணும். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வழியாக இயக்கக்கூடிய பேருந்துகளில் ஏறும் பயணிகள் சுமார் 1.5 மணி நேரம் கிளாம்பாக்கத்திலேயே செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் பணிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியவில்லை எனவும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர். 5 மணிக்கு வந்து இறங்கணும். இங்கிருந்து ஒரு இணைப்பு பஸ்ன்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் திரும்ப அதே பஸ் திரும்ப இங்கே வருது. இங்கேருந்து இன்னும் வெளியில் போகாமல் 1 ஹவராக சுற்றிட்டு இருக்குது. நாங்கள் 5 மணிக்கு வந்து இறங்கணுங்க. இன்னும் பஸ் ஸ்டாண்டு விட்டே வெளியில் போகல. மார்னிங் வந்து இறங்கினதுலேருந்து 3 ஹவர்ஸ் இதுலேயே போயிட்டு இருக்குது. இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. இன்னும் பஸ் ஸ்டாண்டு விட்டே வெளியில் தாண்டலை. இதனால ஆஃபீஸ் போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. எல்லா வண்டியும் திருப்பி விட்டா எப்படி? இதுதான் ஒரு 1-2 வண்டி மாற்ற விட்டாலும் பரவாயில்ல. எல்லா வண்டியும் போய் மாற்றி விட்டுக்கிறாங்க. எல்லாம் உள்ள வந்தால் வெளியே போனன்றாங்க. நாங்களும் உள்ள வந்து சுற்றி வந்து இருக்கிறோம். இப்போ எங்கள் ஆளுங்களாம் வந்து உட்காந்து இருப்பாங்க, ஆளுங்க வரலையேன்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறாங்க?